ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதை தொடர்ந்து வரக்கூடிய சம்பவங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது யோவான் 21வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதை குறித்து பார்க்கும் பொழுது பாடுகளை குறித்து நாம் தியானித்தோம் கடந்த நாளிலே. அந்த வசனத்தை மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோவான் 21வது அதிகாரம் 19வது வசனம். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்தப் போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். நல்லா கவனிச்சிங்களா? இயேசு அவனுக்கு தேவையான சாப்பாடு கொடுத்து அவன் சரியானதுக்கப்புறம் சரி ஓகே என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்னாலே அது சரியாக இருந்திருக்கும். ஆனால் அவர் தன்னை பின்பற்றி வா என்று சொல்வதற்கு முன்னே பல காரியங்களை அட்ரஸ் பண்ணுறாரு. அவனுக்கு இருந்த பெருமையை அட்ரஸ் பண்ணார். அதுக்கப்புறம் நீ எனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை என் மேலே இருக்கிற அன்பை குறித்து அட்ரஸ் பண்ணார். அதுக்கப்புறம் என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாகிற கமிஷனை குறித்து அட்ரஸ் பண்ணார். அதுக்கப்புறம் கடைசியாக கிளைமாக்ஸாக ஒன்று சொல்கிறாரு. பேதுரு இங்கே வரும்பொழுது ஒருவேளை ஒரு மனக்கசப்பு இருந்திருக்கும், என்ன ஒரு மன வருத்தம் இருந்திருக்கும். என்ன மன வருத்தம் அப்படின்னா, 3 தடவை மறுதளிச்சிட்டோம் இவரை. முதல் தடவை வந்தார், ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டார். சீஷர்கள் மத்தியில் தரிசனமானார், அப்போ ஒன்றுமே சொல்லலை போயிட்டார். 2வது தடவை வந்தார், என் வழியாக தான் கிராஸ் பண்ணி போனார். சும்மா புரியுறக்கா சொல்கிறேன். நேராக சந்தேகப்பட்ட தோமாட்ட போய் பேசினார், ஆனால் என்கிட்ட பேசாமலே போயிட்டார். நான் கூட இன்றைக்கி பேசிடுவாரோன்னு நினச்சேன், அவர் பேசலை போயிட்டார். இப்போ 3வது தடவை வந்திருக்கிறாரு, தனியாக இருக்கிறாரு. நம்ம யாருக்கும் முதல்ல போய் கொஞ்சம் சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு தண்ணிகளை குதித்து வேகமாக வந்தால் அவர் என்னடானா வெயிட் பண்ணுப்பா எல்லோரும் வரட்டும் அப்படின்னாரு. எல்லோரும் வந்து நம்மளை சாப்பிடுங்கப்பான்னாரு. எல்லோரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடித்த உடனே இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். பேதுரு என்ன நேசிக்கிறையா அப்படின்னு கேட்ட உடனே என் மீது அன்பாக இருக்கிறாயா, அதுக்கான காரியங்கள்லாம் நம்ம தியானித்தோம். அன்பாக இருக்கிறையான்னு கேட்கும் பொழுது அவன் ஒரு ஸ்டேஜில் மனம் கசந்து அழுறதை பார்க்குறோம். அப்படின்னா அவனோட பெருமை அங்கே உடஞ்சிச்சு. இப்போ அடுத்து செய்ய வேண்டிய வேலையை குறித்து சொல்கிறார். என்ன வேலை? என்னோடய ஆடுகளை நீ மேய்க்கணுங்கிற வேலையை குறித்து சொன்னார். ஆடுகள், ஆட்டுக்குட்டி இதெல்லாம் மேய்க்கணும்னு சொல்கிறாரு. இப்போ அதையும் தாண்டி அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, இது வரைக்கும் ஓகே சோகமாக வந்தோம், செட்டில் ஆயாச்சு, அழுது சரி பண்ணி கட்டி பிடிச்சி அழுது சரி பண்ணியாச்சு. இப்போது கமிஷனுக்கு கொடுத்தாச்சு. ஓகே ஆண்டவரே என்னாலும் நான் ஃபாலோ பண்ணுறேன், பார்த்துக்கலாம் ஆண்டவரே அப்படின்னு ஒரு குட் ஒரு பாசிட்டிவ் கிளைமேட்டிக்காக முடியுதுன்னா முடியல. டக்குன்னு என்ன சொல்லிட்டாருன்னா, பேதுரு நீ எப்படி சாவுவ தெரியுமா அப்படின்னு சொன்னார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ உள்ளுக்குள்ள உண்மையிலே செத்துருப்பான். ஏன்னா இந்த பேதுரு எப்படிப்பட்ட ஆளுன்னா, நீங்கள் மத்தேயு 16வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு தான் சாக போகிறேன்னு சொன்ன டென்ஷன் ஆகிட்டு பேதுருக்கு. இயேசு நிறைய பேரை ரெபியூக் பண்ணி நம்ம பார்த்துருக்குறோம். இயேசுவையே ரெபியூக் பண்ண ஒரு பெரிய மனுஷன் யாருன்னா அந்த பேதுரு தான். எதுக்கு? சாக போகிறாருன்னு சொன்னா சமக்கம் அவருக்கு. இப்போ என்ன நடக்குதுன்னா, நீ சாக போகிறன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. வந்த ஒரு நல்ல வாக்குத்தத்த வார்த்தை 4 வசனம் சொல்லி பேதுரு ஊழியம் சூப்பராக இருக்கும், ஏரியாவில் உனக்கு தெரியாதவங்க யாருமே கிடையாது, இன்னும் சொல்லப்போனால் நாளைக்கு உன் மூலமாக தான் சமாரியாவை கூட நீ போனதுக்கப்புறம் தான் எல்லா வேலையும் எல்லா இடத்துலையும் ஒன்று வச்சு தான் செய்ய போகிறோம் பேதுரு. எருசலேம் சமாரியாலலாம் உன்னை தெரியாத ஆளே கிடையாது, உன்னை நீரோ வரைக்கும் உன்னை தெரியவான்னு பார்த்துக்கேன் அப்படி ஒரு 4 நல்ல வார்த்தை பேசியிருக்கலாம். ஃபெல்லோஷிப் போட்டு வெளியில் போனவன், ஐக்கியத்துட்டு வெளியில் போனவனை, மீன்பிடிக்க போனவனை உள்ளே கூப்பிட்டு ஐக்கியத்துக்குள்ளே சேர்த்து லிட்ரலாக இன்னொரு ஐக்கியம். ஏற்கனவே ஒரு முறை திராட்சை ரசமும் அப்பமும் கொடுத்தவர் இன்றைக்கி நான்வெஜ் மீல்ஸு மீனும் ப்ரெட்டையும் கொடுத்து நல்லா சாப்பிட்டு தயார் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு அதெல்லாம் சரி பண்ணியாச்சு, அன்பாக இருக்கிறையா பெருமை எல்லாம் சரி பண்ணி நீ தான் பேதுரு ஏற்கனவே சொல்லியிருந்தல்ல இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொல்லி இப்போவும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன வேலை செய்யணுங்கிறதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு டக்குன்னு இப்போ என்ன சொல்கிறான். அப்புறம் பேதுரு நீ உன் முதிர் வயதில் எப்படி இருப்ப தெரியுமா தம்பி, நீ விருப்பப்படாத காரியம்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும். ஐயோ அப்புறம் வயதவே நீ உன் சாவு எப்படி இருக்கும் தெரியுமா. இதை ஏன் ஆண்டவருடைய பேசுகிறீங்க? இப்போ ஆரம்பிக்க வேண்டிய நேரத்திலேயே ஏன் முடிவை பற்றி பேசுகிறீங்க? அப்படி அவர் சொன்ன ஒரு காரியத்தை குறித்து தான் நம்ம தியானிக்கிறோம். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, பேதுரு இதை சந்தோஷமாக ஏற்றிருப்பாரா அப்படின்னு எனக்கு தெரியலை. அல்லது இப்படி சொல்லலாம், நம்ம கூட இன்றைக்கி சில நேரம் ஆண்டவரை பற்றி ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்வதற்கு இப்படி சொல்லுவோம்ல, ட்ரை ஃபார் ஜீசஸ் அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக இப்படி சொல்லி பாருங்களேன், டை ஃபார் ஜீசஸ். யாராவது வருவாங்களா? ஆனால் இயேசு அப்படி தான் அட்வர்டைஸ் பண்ணார். மார்க்கெட்டிங் பண்ணும்பொழுது என்கிட்ட வாங்கன்னு இயேசு சொல்லும் பொழுது எடுத்தோன்னே கூப்பிடும்போது எப்படி கூப்பிட்டாருன்னா, வாங்க என்னை ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் நல்லா இருப்பீங்க வாங்க அப்படின்னு சொன்னார். ஒருவனை என்னை பின்பற்றி வர விரும்பினால்
தன்னைத்தான் வெறுத்து, அப்போ சுயநலமாக இருக்க வாய்ப்பே இல்லை. அடுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, சிலுவைனாலே சாவு பாடு, அதை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். எப்போ வாரத்துக்கு ஒரு முறையா, சாரி அதை சொல்ல மறந்துட்டேன், அனுதினமும். அப்போது இயேசுவை பின்பற்றினா அனுதினமும் ஒன்று நடக்கும், நீ சுயத்துக்கு சாகணும், அப்போ உன் சுயநலமாக வாழ முடியாது. 2, இயேசுவை பின்பற்றினா பாடுகள் நிச்சயம் இருக்கும். 2, 3 அப்பப்போ வரும்னு சொல்ல சார், அனுதினமும் வேறு வேறு மாதிரி வரும், வேறு வேறு ஃப்ளேவரில் வரும், அவனுக்கு வேறு மாதிரி உனக்கு வேறு மாதிரி, ஆனால் அனுதினமும் பாடுகள் உண்டு, அனுதினமும் நீ சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரணும். அதனால தான் சொன்னேன், ட்ரை ஃபார் ஜீசஸ்ன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஆர் யூ ரெடி டு டை ஃபார் ஜீசஸ் ஆன் அ டெய்லி பேசிஸ். இயேசுவுக்காக ஒரு நாள் முழுவதுமாக சாவது ப்ரிவிலேஜ், ஆனால் இயேசுவுக்காக ஒவ்வொரு நாளும் வாழ்வது தினம் தினம் சாகக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த சாவை ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் தெரிந்து வச்சுருக்கணும். என்ன பிரதர் இப்படி இதெல்லாம் ஒரு செய்தின்னு சொல்கிறீங்களே? ஐயோ, இதுதான் முக்கியமான செய்திங்க. பேதுருவுக்கு கடைசியாக ஆண்டவர் சொல்லி அனுப்பின செய்தி இதுதான். இதை பிற்காலத்தில் பேதுரு எப்படி எடுத்தாருன்னு வாசிக்கிறேன் பாருங்களேன். 1 பேதுரு 4வது அதிகாரம் 12வது வசனம். எந்த அளவுக்கு பேதுரு இதை சொன்னதுக்கப்புறம் அவருடைய மெச்சூரிட்டி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு பாருங்கள். 1 பேதுரு 4:12. தொடர்ந்து சில வசனங்களை வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து, பற்றி எரிகிற அக்கினின்னா நாம் சொல்கிற அக்கினி இறங்கட்டும், ஃபயருங்களா, அந்த அக்கினி இல்லை இது. நம்ம சொல்லிட்டோம் இன்றைக்கி அக்கினின்னு சொல்லி பல காரியங்களை கம்பேர் பண்ணிட்டோம். ஆனால் இங்கே அக்கினி எதை சொல்லியிருக்குன்னா பாடுகளை பற்றி. ஏதோ புதுமை என்று திகையாமல், என்னப்பா இப்படி சுடுதே, இப்படி பொத்து போகுதே, இப்படி எரியுதே, ஆமாம் எரியத்தான் செய்யும், இது சர்ப்ரைஸ் ஆகாத. இன்னும் சொல்லப்போனால் யூ ஹாவ் டு எக்ஸ்பெக்ட் திஸ், டோன்ட் பி கெட் சர்ப்ரைஸ்டு. இதை பார்த்து என்ன புதுசாக இருக்குது, ஆண்டவருக்குள்ளே வந்தால் எல்லாம் நல்லா இருக்கும்னு நினச்சேன், ஆண்டவருக்குள்ளே வந்தால் எல்லாம் சாஃப்டாக இருக்கும்னு நினச்சேன், ஆண்டவருக்குள்ளே வந்தால் எல்லாம் சக்ஸஸாக இருக்கும்னு நினச்சேன், இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி நீ புதுமையாக யோசிக்காத. என்ன சொல்ல வர்றார் அடுத்த வசனம் பார்க்கல. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். நியூ இயர் அன்னைக்கு நமக்கு கொடுக்குற வாக்கு தத்தத்துக்காக சந்தோஷப்பட்டதை விட, சந்தோஷப்பட்டிருப்பீங்கள்ல, சந்தோஷப்பட்டதை விட இன்னைக்கு வரக்கூடிய பாடுகளை நினச்சி சந்தோஷப்படுங்க. ஏன்னா நீங்கள் கிறிஸ்துவோடு பங்காளிகளாக இருக்கிறீங்க, சந்தோஷப்படுங்க. அதையும் தாண்டி அடுத்த வசனம் பாருங்களேன். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். பிரதர், அவன் ஆண்டவர் பிள்ளைல பிரதர், அப்படி செழிப்பாக ஆசீர்வாதமாக இருந்தால் தானே 4 பேர் நம்மளை பார்த்து அவன் கிறிஸ்தவன்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வேற மாதிரி இருக்கு வசனம். வசனம் எப்படி இருக்கு? நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். அந்த வசனம் முடிவு எப்படி இருக்கு? உங்களாலே அவர் மகிமைப்படுவார். எப்படி? தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார், அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். அப்போ நாம் செல்வ செழிப்பாக ஆசீர்வாதமாக இருக்கிறது தப்பா? நிச்சயமாக தப்பு இல்லை. அதன் மூலமாக தேவநாம மகிமைப்படுமா? மகிமைப்படலாம், படவும் செய்யும், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகளை அனுபவிக்கும் பொழுது நிச்சயமாக தேவநாமம் மகிமைப்படும். அதே அதிகாரம் 16வது வசனம் எப்படி சொல்லுது? ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். 19வது வசனம், தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகி அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவினித்தம் பாடுபட்டால் நீங்கள் வெட்கப்படாதீங்க, அதனால் தேவனை மகிமைப்படுத்துங்க. பிரதர், க்ளோரி டு காட், ஐ ஹவ் காட் அ ஜாப், எனக்கு வேலை கிடச்சிருச்சு, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். க்ளோரி டு காட், ஐ காட் மேரீடு, இதெல்லாம் நல்லா இருக்குங்க, நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல வரல. என்னைக்கே சொல்லியிருக்கீங்களா ஆண்டவருக்காக உண்மையாக இருந்ததினால் இதை நான் இழந்தேன், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் என்று? ஆண்டவருக்கு உண்மையாக இருந்ததினால் இந்த பாடுகள் வழியாக கடந்து வந்தேன், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் என்று. ஆனால் இதுதான் ஒரு மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கை. இட் ஷுட் பி அவர் ஜாய். பாடுகள் வழியாக நாம் செல்வது நமக்கு பாக்கியமாக இருக்க வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று நீங்கள் சொன்னீங்க ஆண்டவரே. அப்பா, பவுல் சொல்லும் பொழுது கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று ஆரம்பிக்கும் பொழுது உபத்திரவமோ என்று ஆரம்பிக்கிறார். ஆனால் அதன் நடுவில் எங்களை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாற்றுகிற தேவன் நீர் ஆண்டவரே.
அதையும் தாண்டி உம்மை அன்பை விட்டு எங்களை எதுவும் பிரிக்காது என்பதை நாங்கள் உம்முடைய அன்பினாலே, எங்கள் மீது அன்பு கூறுகிற உம்முடைய அன்பினாலே நிச்சயித்திருக்கிறோம் ஆண்டவரே. உபத்திரவப்படுகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இது ஆண்டவரே களிப்படைய வேண்டிய, சந்தோஷம் அடைய வேண்டிய ஒரு தருணம். ஏனெனில் கிறிஸ்துவின் பாடுகளோடு நாங்கள் பங்குள்ளவர்களாக இருப்பது மாத்திரமல்ல, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகி கொண்டிருக்கிறோம். காத்து கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.